ஆதவ அர்ஜுன் நம் கட்சியில் இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ. ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். உடனே சமூக ஊடகங்களில் அரசியல் பேசும் அறிவுஜீவிகள் திருமாவளவன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுகவுக்கு எதிராக ஆதவ அர்ஜுன் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் ஏன் தயங்குகிறார் என்று ஒரு உள்நோக்கம் கற்பித்தார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஆதவ அர்ஜுன் மேல் திருமாவளவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏனென்றால் ஆதவ அர்ஜுனிடம் பல நூறு கோடிகள் பணம் வாங்கி அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். 200 கோடி என்றார்கள், 400 கோடி என்றார்கள். ஆதவ அர்ஜுன் அவ்வளவு பணம் கொடுத்து விட்டு கட்சியிலே சேர்ந்தாராம். அவருடைய பணத்தில் தான் நாம் கட்சியை நடத்தினோமாம். ஆதவ அர்ஜுன் வருவதற்கு முன்பு நாம் மாநாடுகளை நடத்தியது இல்லையா, பேரணிகளை நடத்தியது இல்லையா, விருதுகள் வழங்கும் விழா நடத்தியது இல்லையா? இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல், நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற கும்பல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ அர்ஜுன் கட்சியில் சேர்ந்த பிறகு நாம் ஒரு விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தினோம். அதில் அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பு பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். மேடை அமைப்பது, ஒலி அமைப்பது, ஊடகங்களுக்கு இணைப்பு கொடுப்பது என்ற பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். அவ்வளவுதான். செலவு என்பது நீங்கள் கொடுத்த பணம். கிட்டத்தட்ட 30-40 பேர் தலா 50,000, 1,00,000 என்று வழங்கிய பணம். இதுதான் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு. எப்போதுமே நாம் வெளியில் யாரிடத்திலும் வசூல் செய்ததே கிடையாது, நன்கொடை திரட்டியதே கிடையாது. நீங்கள் கொடுக்கிற பணத்தை கொண்டுதான் விருதுகள் வழங்கும் விழாவை இத்தனை ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகிறோம். யார் யார் பணம் வழங்குகிறார்கள், நன்கொடையாளர்கள் என்பதை மேடையிலேயே அறிவிப்பதுண்டு. இதையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அந்த விழாவையும் ஆதவ அர்ஜுன் தான் ஒட்டுமொத்தமாக செலவு செய்து நடத்தினார் என்று அவதூறு பரப்பினார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு, ஆதவ அர்ஜுன் வருவதற்கு முன்பே நாம் முடிவு செய்த மாநாடு. அது ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு முடிவு செய்த மாநாடு அல்ல. அவர் வராவிட்டாலும் அந்த மாநாட்டை நாம் நடத்தியிருப்போம். அவருக்கு முன்பு அதுபோல எண்ணற்ற பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக உங்களை சந்தித்தேன். ஆங்காங்கே நீங்கள் வழங்கிய நிதி, பல லட்சக்கணக்கில் வழங்கிய நிதி அந்த மாநாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. நாம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி, அதனால் இவர்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு, இவ்வளவு மக்களை திரட்டுவதற்கு எங்கிருந்து சக்தி வந்துவிடும், ஆதவ அர்ஜுன் தான் தந்திருப்பார் என்று இந்த கும்பல் யூகம் செய்து நமக்கு எதிரான அவதூறுகளை இன்றைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமக்கு யார் யார் நமக்கு எதிரான காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த மாநாடு, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த நிதியிலிருந்து நடத்தப்பெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் திமுக எப்படி வரலாம், திமுக பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அமரலாம் என்று சில அறிவுஜீவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே திமுக சொம்பு என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்தார்கள். ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்கிற போதும் திமுகவுக்கு பயப்படுகிறார் என்றார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானது. ஆகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவும் பங்கேற்கலாம், திமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்தேன். அவரவர் கட்சி, அவரவருக்கான செயல் திட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட தேசிய அளவிலான ஒரு மது விலக்கு கொள்கை என்பது தேவைப்படுகிறது. ஒரு மாநிலத்திலே மது விலக்கு, இன்னொரு மாநிலத்தில் நடுவிலை சுற்றிலும் மது விலக்கு அமலில் இல்லை. இங்கே மட்டும் மது விலக்கு அமலில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியது சரிதான். பாண்டிச்சேரியிலே தாராளமாக மது புழங்குகிறது, ஆந்திராவிலே மது புழங்குகிறது,
தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அது வெறும் போலித்தனமான மதுவிலக்காகத்தான் இருக்க முடியும். எனவே மாநில அரசுக்கான அதிகாரமாக அது இருந்தாலும் கூட அதை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்து மதுவிலக்குக்கான ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். உடனே மாநில அரசின் கொள்கைகளை மத்திய அரசுக்கு எப்படி ஒப்படைக்கலாம் என்று சில அறிவுஜீவிகள் கிளம்பிவிட்டார்கள். திருமாவளவன் மாநில உரிமை பேசக்கூடியவர், மாநில சுயாட்சி பேசக்கூடியவர், மதுவிலக்கு கொள்கை மாநில அரசிடம் இருக்கிற அந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்க பார்க்கிறார் என்றெல்லாம் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். ஆக அதிமுக அதிலே பங்கேற்கவில்லை, திமுகவை சார்ந்தவர்கள் இருந்து பங்கேற்றார்கள். இதெல்லாம் நடந்த வரலாறு. அப்போது நம்மை திமுக சொம்பு என்றார்கள். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு இதுதான் காரணம் என்றார்கள். ராஜா சொல்லியும் இவர் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துகிறார், ஏன் தாமதம் படுத்துகிறார், ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க இயலாமற் போனது. பங்கேற்றால் அது ஒரு அரசியல் முடிவாக மாறும். ஒரு அணி சேர்க்கை தொடர்பான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் விஜயோடு கைகோர்த்து விட்டார், அணி மாறிவிட்டார், புதிய அணி உருவாகிவிட்டது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆகவே ஒரு மேஜர் டெசிஷன், மிக முக்கியமான முடிவு, அந்த முடிவை எடுப்பதிலே ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் அந்த விழாவில் நாம் பங்கேற்கவில்லை. அதுதான் காரணம். ஆனால் அதற்கும் வாய்க்கு வந்தபடி பலரும் பலவிதமான கருத்துக்களை பேசினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு எதிரான கடும் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அவரை அழைத்து நான் விளக்கம் கேட்டேன். அவர் தன்னுடைய கருத்து சரியானது என்று சொன்ன நிலையில்தான் 6 மாதம் அவர் மீது நாம் நடவடிக்கை எடுத்தோம். அப்போது ஆதவ் அர்ஜுனிடத்திலே பல 100 கோடி பணம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் திருமாவளவனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்ன கும்பல் வாயடைத்து போனது. அவர்களின் முகத்தில் கரி பூசப்பட்டது. அது உண்மையாக இருந்தால் ஆதவ் அர்ஜுன் மீது 6 மாத ஒழுங்கு நடவடிக்கையை நாம் எடுத்திருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே அவர்களுடைய அவதூறு பொய்த்து போனது. அதன் பிறகு அவர் வந்து நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன், தாவேகாவில் சேருகிறேன் என்று நம்மிடத்திலே நாகரிகமான முறையில் சொல்லிவிட்டுத்தான் விடைபெற்றார். நானும் வாழ்த்தி அனுப்பி வைத்தேன்.